எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்குகிற தான் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து, சாமகான இசையால் இறைவனையே வசப்படுத்த முடியும் என்றால் இந்த மக்களை வசப்படுத்த முடியாதா என்று ஒரு மாபெரும் இசை பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி, தலைப்பு என்னன்னே தெரியாமல் பேசிட்டு போன எதிரணியினரும் எனக்கு ஆதரவாக இருக்கும் என் அணியினரும் இங்கு சபையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என் உரையை தொடங்கலான்னு இருக்கிறேன். நடுவர் அவர்களே, காலத்தால் அழியாது சுகராகங்களா சோகுகிறது, இதுதான தலைப்பு. எதிரணியினரும் குடும்ப பிரச்சனையை இங்க பேசிட்டு போயிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அவன் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா சோகம் இல்லாத மனுஷன் எங்கேயாவது இருக்காங்க நடுவர் அவர்களே? எங்கேயாவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள எப்போதுமே ஒரு சோகம் நிழலாடி கொண்டே இருக்கும். அந்த சோகத்தை மீட்டெடுப்பதற்கு அவனுக்கு இந்த ராகங்கள் தேவைப்படுகிறது. நம் இலக்கியங்கள் ரெண்டு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கு. அகம் புறம். அகத்தில் உள்ளது காதல், புறத்தில் உள்ளது வீரம். அப்படி இரண்டும் கலந்து இருக்கிற ஒரு கலவையான ஒரு சோகத்தை இருக்கிற ஒரு பாட்டு ரொம்ப அழகா நம்மளோட தளபதி படத்துல ரஜினிகாந்த் அவரோட ஒவ்வொரு அசைவுகளும் பாடுவார். வாழ்பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி, இன்னையே கண்டேன் உனக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக. நடுவர்களே, காதல் வீரம் இந்த ரெண்டு சோகத்தையும் ஒருங்கே என்னால கடந்து போக முடியுமா? அதுக்கு எனக்கு ஒரு ராகம் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் மீனவ சமுதாயத்தை போல் ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயம் எங்கேயுமே இருக்க முடியாது. அவர்களுக்குள்ளும் நிழலாடுகிற சோகத்தை மீட்டெடுக்க வேண்டும்னா என்று ஒரு பாட்டை பாடுறாரு படகோட்டி படத்துல. தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் வைத்தான், தரை மேல் இந்த மாதிரி மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் தங்களின் சோகத்தை நிழலாடுகிற இந்த சோகத்தை மறப்பதற்கு அவர்களுக்கும் ராகம் தேவைப்படுகிறது. இப்ப நம்ம எத்தனையோ பெண்கள் பத்தி, விடுதலை பத்தி பேசுறோம், பெண் சமுதாயத்தை பத்தி பேசுறோம். ஆனா ஒரு கைப்பெண்ணின் வழியை சொல்லக்கூடிய ஒரு சொல் இங்க எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த கைப்பெண்ணின் ஒரு அனுதாப பாடலாக இன்னைக்கு நீங்க எடுத்தாலும் கல்லூரி மாணவர்களிடையே இது பாடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பாடல் சொல்லுங்க. கனவில் வந்தவர் யாரே இளையராஜாவே இந்த பாட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. உனக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டப்போ இந்த பாட்டை இதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் சின்ன பையன்ல இருந்து ரொம்ப ரசிச்ச பாட்டுன்னு சொல்லி அவரே சொல்லி அது முதல்ல எதிரணி பக்கத்துல காதுல கேட்கிற மாதிரி சொல்லுங்க நடுவர் அவர்களே. இந்த சைடு காது அவருக்கு கேட்காது. ரைட்டு பார்த்தோம் நடுவர் அவர்களே. ஒரு பெண் தனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு ஆடவனோடு ஒரு உறவுன்னா அது தப்பான உறவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தனக்கு ஒரு ஆண்மகனை பிடித்திருந்தா அந்த பெண் அந்த ஆண்மகனை எப்படி நடத்துவானா தன்னுடைய மகனை போல நடத்துவான். அதுதான் முதல் மரியாதை. சிவாஜி கணேசனை பார்த்து ராதா அழகா பாடுவாங்க. ராசாவி பூங்காற்று திரும்புமா
கடைசியில சுகராகம் சோகம் தானே நான் கிடைக்கல. சுகராகம் அனைத்து சோகம் நான் கிடைக்கல. நடுவர்களே, யுகபாரதியோட வரிகள்ல ஒரு தாயோட இழப்பை ஏத்துக்கலாம், ஆனா ஒரு தாய் இருந்து ஒரு மகனோட இழப்பை ஏத்துக்க முடியும்னா அந்த சமுதாயத்தால் யாராலையுமே அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அப்படி ஒரு சோகமான ஒரு பாடல் உண்டுன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப சோகம், புத்திர சோகம் தான். அதுல இருந்து தன்னை ஒரு தாய் மீட்டுக்குன்னா அதுலயும் ஒரு பாட்டு பாடுறாங்க. எழுவய பூக்களையே எடுத்து பார்க்கலையே, ஆடாத உன் சிரிப்பு கொத்துதையா, அச்சிருந்த ரத்தினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையில கொட்டையில கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா, ஆடும் மாடும் வெறும் வாய நில்லுதையா, காத்தோட உபாசம் காடெல்லாம் உபாசம் உத்தாட்டம் உதனப்பே ஊருதையா, சாசாப்பு வேணா வந்து நில்லையா, சாவையும் கூறு போட்டு கொள்ளையா, எழுவைய பூக்களையே எடுத்து பார்க்கலையே, ஆனாலும் சிரிப்பு குத்துதையா, அச்சிருந்த ராட்டினம் போல சுத்துதையா. இப்படி சோகத்தை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி சுகராகத்துக்கு இல்லை நடுவர்களே, சோக கீதத்துக்கு தான் இருக்கு. இறுதியாக ஒரு மன்னவன், ஒரு காவிய தலைவன், இவனுக்கு இருக்கிற சோகத்தை அவனுடைய மறைவுக்கு பின்னும் அவனுடைய கலைஞன் அவனுடைய சோகத்தை மறக்க வேணும்னா இப்படி ஒரு பாட்டை எங்களால் பாடிட்டு போயிருக்காரு நடுவர் அவர்களே. என்ன பாட்டு? ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்று இங்கே சொல்வேன், அன்பாலே சேர்த்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த யாகம் இங்கே செய்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீங்கள் நெஞ்சுக்கு அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னர் காவிய நாயகனே, என்னுடைய தேசத்து காவலனே, வாழையும் பூமியும் காடும் யாய்மாய் பூமியும் பூம்புகள் வாழியவே. இப்படி தன்னுடைய சோகத்தை மறந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி சுகராகங்களுக்கு இல்லை நடுவரே, சோக கீதங்களுக்கு மட்டுமே இருக்குது. ஈடே செய்ய முடியாத இழப்பினால் ஏற்படக்கூடிய துயரம், துக்கம் இவற்றை ஈடு செய்ய ஒரு ஆற்றல் உண்டென்றால் அது சோக கீதங்களுக்கு மட்டுமே உள்ளது. மனிதன் வாழும் மட்டும் அவனுக்கு சோகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நடுவர்களே. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற சோக ராகத்தினூடே அவன் வாழ்க்கையை மீட்டெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இசை உலகத்தை ஆளட்டும், இசையா